திரௌபதி, ருத்ரதாண்டவம் போன்ற சிறப்பான தமிழ் படங்களை இயக்கிய இயக்குனர் மோகன் அவர்கள் நேற்று திடீரென்று காலை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டதாக பலவந்தமாக அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் காலையில் தன்னுடைய குழந்தையை பள்ளியில் விடுவதற்காக அரை ட்ரவுசரோட அந்த பள்ளிக்கூடத்துக்கு சென்று திரும்புகின்ற வேளையில் அவருடைய உடையை கூட மாற்றுவதற்கு அனுமதி அளிக்காமல் பலவந்தமாக அங்கிருந்து கைது செய்திருக்கிறார்கள். எந்த வழக்கில் கைது செய்யப்படுகிறோம், கைது செய்ய வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் எந்த காவல் நிலையத்தை சார்ந்தவர்கள் என்ற அடிப்படை விவரங்களை கூட மோகன் அவர்களுக்கோ அவருடைய மனைவி அவருடைய தாயாருக்கோ தெரிவிக்காமல் அங்கிருந்து N1 காவல் நிலையம் அழைத்து செல்கிறோம் என்றார்கள். அதையும் தாண்டி வாகனம் செல்கிறது. தாம்பரம் அழைத்து செல்கிறோம் என்கிறார்கள். அதையும் தாண்டி வாகனம் செல்கிறது. எங்கே என்னை அழைத்து செல்கிறீர்கள் என்று கேட்டு காலை 8 மணிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு காலை உணவு வழங்கப்படாமல், சிறுநீர் கழிப்பதற்கு கூட அவர் அனுமதிக்கப்படாமல், அவருடைய உடைகள் மாற்றுவதற்கு அனுமதிக்கப்படாமல் அரை நிர்வாணத்தோடு அவரை இங்கிருந்து திருச்சிக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். போகிற வழியில் எந்த வழக்கில் எங்களை கைது செய்கிறீர்கள், என்னை கைது செய்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது அதெல்லாம் அங்கே போய் பேசிக்கலாம் என்று அவரை மிரட்டி மிகப்பெரிய மனித உரிமை மீறலை காவல்துறையினரை செய்து அவரை திருச்சிக்கு அழைத்து சென்று திருச்சி சமயபுரம் போலீசார் கைது செய்ததாக அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுகிறார்கள். நீதிபதி அவர்களிடம் மிக தெளிவாக கேட்டிருக்கிறார். இது என்ன வழக்கு, எப்பொழுது பதிவு செய்யப்பட்டது, அதற்கு பிரிவு 41 கீழ் நோட்டீஸ் வழங்கப்பட்டதா என்று கேட்டபொழுது ஆமாம் நோட்டீஸ் கொடுத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். முதல் நாள் மாலை 3 மணிக்கு தொடரப்பட்ட வழக்கு, அதற்கு மோகன் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து மறுநாள் 3 மணிக்கு ஆஜராக வேண்டும் என்ற நோட்டீஸை கையில் வைத்திருக்கிறார்கள். வழக்கு பதிவு செய்யப்பட்டது சமயபுரத்தில். ஆனால் மறுநாள் காலை 8 மணிக்கு இங்கே பழைய வண்ணாரப்பேட்டையில் நம்ம வட சென்னையில் மோகனுடைய வீட்டிற்கு வருகிறார்கள். எனவே அந்த 3 மணி என்று சொன்ன அந்த கால அவகாசம் கூட அவர்கள் பொறுத்திராமல் இது போன்ற நடவடிக்கையை மேற்கொண்டது என்பது மிகப்பெரிய மனித உரிமை மீறல். இது யாருக்கும் நடக்கக்கூடாது. காவல்துறை வழக்கு போட்டிருக்காங்க. ஒரு வழக்கு இல்லை, 2 வழக்கு பதிவு போட்டிருக்கீங்க. என்ன பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, நான் இந்த சூழ்நிலையில் நான் எதை சொன்னாலும் என்னுடைய கட்சிக்காரர் மோகன் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ரொம்ப ரொம்ப இயல்பாக சொல்லுவோம். ஏதாவது நம்ம சொன்னோம்னா உடனே அதை ப்ரோவோக்கிங்காக எடுத்துக்கிறாங்க. நிச்சயமா இப்போ அப்படிதான் எனக்கே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, இது நாம பொதுவெளியில் இது போன்ற ஊடகங்களில் பேசுகிறோம், எத்தனையோ பேசுகிறார்கள். எனவே அது அவருடைய உள்நோக்கம் என்பது ஒரு அரசிற்கு களங்கம் விளைவிக்க வேண்டும், பொது அமைதியை குலைக்க வேண்டும், ஒரு சமூக நல்லிணக்கத்தை கெடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அவர் சொல்லி இருந்தால் நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை. அப்படி ஒண்ணுமே இல்லையே. இது ஒரு சாதாரணமாக பொறுப்போட சமூக பொறுப்போட சொல்லப்பட்ட ஒரு விஷயம். எனவே நேற்றைய தினம் அவருக்கு நடந்த நிகழ்வு அவருக்கு பெரும் மன உளைச்சலை, வேதனையை அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் மனித உரிமை ஆணையத்தில் இந்த புகாரை கொடுத்திருக்கிறோம். அவர்கள் வழக்கு போட்டு அதை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் காவல்துறை சட்ட ரீதியாக நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளின்படி அவர்கள் அந்த பணியை காவல்துறையினர் செய்தால் எந்த வழக்கு எப்படிப்பட்ட வழக்காக இருந்தாலும், அது மோகன் இல்லை, யாருக்காக இருந்தாலும் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அவர்களுக்காக சட்ட ரீதியாக அவர்களுக்காக கொடுக்க வேண்டிய அனைத்து சட்ட பாதுகாப்பையும் நாங்கள் வழங்குவோம். அடிப்படையில் ஒரு வழக்கறிஞர் கட்சியிலையும் இருக்கீங்க, பிரதானமா மக்கள் பிரச்சனைகள் எடுத்து பொதுவெளியில் பேசவும் செய்றீங்க. உங்களுக்கு என்ன பேசுவதுங்கிறதுக்கான அழுத்தம் இருக்குன்னா எந்த மாதிரியான அழுத்தங்களா கொடுக்குறாங்க? இல்லை சார், நம்ம இப்போ எனக்கு நிறைய பொறுப்புகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஆனால் இன்றைக்கு மோகன் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டது, தேவையில்லாமல் கைது செய்யப்பட்டது, அவரை எந்த வழக்கிற்காக கைது செய்தோம் என்று சொல்லப்படாமல் அவரை அழைத்து சென்றது, இதை அடிப்படையாக வைத்துதான் திருச்சி நீதிமன்றம் அவரை நேற்று சொந்த ஜாமீனில் வெளியிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர் மீது பல வழக்குகள் வேறு வேறு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்ற தகவல்களும் தெரிய வருகிறது. எனவே இந்த அடிப்படையில் இப்போ பழனியிலன்னு சொல்றாங்க, அதற்கான நோட்டீஸ் எங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நோட்டீஸை கொடுத்தாங்கன்னா அதை நாங்கள் பண்ணுவோம். ஆனால் இதுபோன்று ஒரு பொதுவெளியில் பேசுகின்ற பொழுது காவல்துறையினர் அவர்கள் தனிப்பட்ட முறையில் அதை எடுத்துக்கொண்டு அதை ஒரு பழிவாங்கு நோக்கத்தோடு செயல்படுவதை போன்ற அந்த போக்கு என்பது ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல, தமிழக அரசிற்கும் நல்லதல்ல. மனித உரிமை என்பது எல்லா நிலைகளிலும் பாதுகாக்கப்பட வேண்டும்.